மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மீன ராசிக்காரங்களுக்கு காலபுருஷனுடைய நிறைவு ராசிமா மீன ராசி. இந்த மீன ராசியில் இந்த ஆண்டு ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு, 7ல் கேது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. நிறைய பேர் நல்ல ஃபாரின் கண்ட்ரீஸும் போயிட்டு வந்துட்டாங்க இந்த ஆண்டு. அப்படிப்பட்ட யோகம் இருந்தது. ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுச்சு, அந்த அமைப்பு உண்டு. இங்கே நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கும். நமக்கு ஒரு டவுட் வரும், என்னங்க இது 7.5 சனி ஜென்மச்சனி எப்படிங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லாபாதிபதி சனி, அதனால் உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போகிறாரு. இப்போ இருக்கிற வேலை போனால் இதை விட ஒரு உயர்ந்த வேலையை கொடுக்க போகிறாரு. 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி சனின்னு சொல்லும்போது வேலையில் ப்ரமோஷன், வேலையில் டிரான்ஸ்ஃபர், அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம், தொழிலில் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு மீனராசிக்காரங்களுக்கு அமையும். இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் வருஷம் ஆரம்பத்தில் சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் இந்த ஆண்டு. அது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் போகும் அப்படி இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற யோகம். பூர்வீக சொத்தை ரிப்பேர் ஒர்க் இருந்துச்சுன்னா சரி பண்ணி அழகாக அந்த வீடுகளை எடுத்து கட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து புதன் அவங்களுக்கு அமைகிறதுனாலே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் இந்த வருஷம் உண்டு. நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அரசு உதவிகள் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படிக்கிறாரு, சார் எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைங்கிறவங்களுக்கு அரசு ஸ்காலர்ஷிப் இந்த ஆண்டு கிடைக்கும். அரசு நலத்திட்டங்கள் கிடைச்சி உயரப்போகிற ராசியாக இந்த மீன ராசி இருக்குது. முருகனுடைய அருள் நிறைஞ்சிருக்குமா. இவங்களுக்கு முருகனுடைய அருள் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எதிலுமே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. இந்த ஆண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஆர்ப்பரிப்பும் இருக்கக்கூடாது. ஒரு ராமேஸ்வரம் கடலை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். நீங்கள் மற்ற கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கும். ராமேஸ்வரம் கடலை போல் அமைதியாக அவங்க இருக்கணும். அப்படி அமைதியான வாழ்க்கை இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் இவர்கள் முடிவெடுப்பது பெரிய பெரிய வளர்ச்சியை கொண்டு மீனராசிக்காரங்களுக்கு கொடுத்துருமா. சிலருக்கு கால் பகுதிகளில் அடிபடும். இப்போவே அடிபட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் பல மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ கால் பகுதிகளில் கொஞ்சம் அடிபடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் சென்று வருவதும் நல்லது. எப்படி இருந்தாலும் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், பிஸ்னஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்திலையும் நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றிகளை இவர்கள் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் இவங்க மாசாணி அம்மனை வழிபடணும். நீங்கள் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனைமலையில் மாசாணி அம்மன் இருக்கா. அந்த மாசாணி அம்மனை பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள்லேருந்து எல்லாருமே போய் நிற்கிறாங்க. அந்த கோயிலில் போய் பூஜை போடுறாங்க சாமிக்கு. அந்த மாசாணி அம்மனை வழிபடுகிற போது வாழ்க்கை உயர்ந்து வரும் அப்படிங்கிற அமைப்பு, செல்வ செழிப்பு வரும், தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் கணக்குமா. மாசாணி அம்மனை வழிபட்டு ஒரு மாசில்லாத வாழ்க்கையை பெறப்போகிறாங்க மீனராசி அன்பர்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்திட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பெருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா. அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11:01 சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். இரண்டாவது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு இது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி.
இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து மே மாதம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை, அது வந்து அதிக மழை பொழிவாக இருக்கலாம், இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு. நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே, அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும்.